நமச்சிவாய. மதுரை எம்பதியில் நடக்கக்கூடிய இந்த ஆவணி மூல திருவிழாவில் தருமிக்கு பொற்கிளி கொடுத்தது அப்படின்ற ஒரு திருவிளையாடல். இந்த திருவிளையாடல் நம்ம படத்துலேயே அதை பற்றியெல்லாம் வந்திருக்கு. ஆனால் இதில் மறைக்கப்பட்ட ஒரு உண்மைன்னு இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லி சாமியை பார்த்து நீ நெத்திக்கண்ணு திறந்தாலும் நீ செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறத நக்கீரர் சாமியை நோக்கி பழி சொல்வதாகவும், அதுக்கு சாமி நீ எப்படி என்னை பார்த்து பழி சொல்லலான்னு சொல்லி அவரை எரிச்சிட்டதாகவும், அப்புறம் சாமி தன்னுடைய தவறை ஏதோ உணர்ந்து திருப்பி நக்கீரருக்கு உயிர் கொடுப்பதாகவும் தான் நம்ம கதையில் சித்தரிக்கப்படுது. ஆனால் உண்மையிலேயே அங்கே நம்ம உணர வேண்டிய விஷயத்தை மிக சூசகமாக மறைச்சிட்டாங்க. ஏன்னா எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து கேட்டோம்னா அவங்க என்ன கருத்தில் சொல்ல வந்தாங்களோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்காம நமக்குன்னு ஒரு விழிப்புணர்வு நிலை இருக்குது. அந்த நிலையில் அதை எடுத்து பார்த்தோம்னா அதில் வித்தியாசம் தெரியும். இப்போ இந்த தர்மிக்கு பொற்கிளி கொடுக்குற விஷயத்தை எடுத்துக்குவோம். அதாவது செம்பக பாண்டியன் என்ற மன்னன் என்ன செய்கிறாரு, பொண்டாட்டியோட தலையில், ராணியுடைய தலையில் இருக்க கூந்தலை மோந்து பார்க்குறாரு. மோந்து பார்த்துட்டு இயற்கையிலேயே இந்த கூந்தலுக்கு மனம் இருக்கா இல்லையா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம். உடனே தமிழ் புலவர்களை கூப்பிட்டு ஒரு போட்டி மாதிரி வைக்கிறாரு. போட்டி வச்ச உடனே எல்லாரும் இதில் ஒதுங்கிக்கிறாங்க. சிலர் கொடுக்குறாங்க. அப்போ இந்த தர்மிங்கிற புலவர் புலவர் போல இருக்கார், ஆனால் அவருக்கு புலமை இல்லை, அது கஷ்டப்படுறாரு. அப்போ சாமி மன்னனுக்கும் இதை அறிவிக்கணும், அதே சமயத்தில் அந்த தர்மிக்கும் உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவர்கிட்ட அதற்கு உண்டான விடை மாதிரி ஒரு ஓலையை கொடுத்து விடுறார். அதில் என்ன சொல்லியிருக்கு, பொங்குதைய வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ பயிலியது கெய்லிய நட்பின் அரிய கூந்தலின் அறியுமுளவோ நீ அறியும் பூவே அப்படின்னு சொல்லி சாமி கைப்பட தமிழில் எழுதிய அந்த கவிதையை கொண்டு கொடுக்குறார். அதை வாங்கி படிச்சுட்டு செம்பக பாண்டியன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மியை கூப்பிடுங்க, காசு கொடு, அவர் கேட்குற பொற்கிளியை கொடுத்துடலாம், 1000 பொற்காசுகளை கொடுத்துடலாம் அப்படிங்கிறார். அப்போ அந்த அந்த தமிழுடைய அந்த அவர் இறைவன் கொடுத்த அந்த கவிதையினுடைய பாட்டினுடைய பொருள் என்னன்னா, அதாவது தும்பி அப்படின்னு சொல்கிறது இந்த வண்டுகள், பூக்களில் திரியும் வண்டுகளிலே உயர்ந்த ஜாதி வண்டு. அந்த வண்டுடைய அறிவுக்கு எட்டிய மலர்களில் இருக்கிற வாசங்களில் எல்லா பூவையும் அது போய் சுற்றி வாசம் பார்த்துருக்கோம். அது கண்ட வாசங்களிலேயே இந்த பெண்ணின் கூந்தலுக்கு இல்லை வாசம் போல வேறு எங்கும் வாசம் உண்டோ அப்படின்னு சொல்லி கேட்பது போல, அப்படி கேட்பதினால் இயற்கையாகவே பெண்ணின் கூந்தலுக்கு வாசம் உண்டு அப்படின்னு சொல்லி அவர் நிரூபணம் பண்ணுற மாதிரி அந்த பாடலை சாமி எழுதி கொடுத்துருக்கார். உடனே நக்கீரர் என்ன சொல்கிறாரு, இயற்கையாகவே பெண்களுக்கு கூந்தலில் வாசம் இல்லை, அவங்க வாசனை திரவியங்களை பூசிக்கிறாங்க, பூக்களை சூடிக்கொள்வதனால தான் அவங்க தலையில் அந்த கூந்தலில் வாசம் இருக்குது அப்படிங்கிறார். சாமி இல்லை அப்படின்னு மறுக்கிறார். இதில் உடனே நீங்கள் சாமி நான் சொல்கிற பாட்டில் எப்படி குத்தம் இருக்கும் அப்படின்றாரு. நீ என்னதான் சொன்னாலும், நீ நெத்திக்கண் திறந்து காமிச்சாலும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவார். அதில் சாமி தப்பு செஞ்ச மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அறிவுக்கு கொஞ்சம் இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆழ்ந்து கேட்டு பாருங்க. அந்த தும்பி இனத்தை விட உயர்ந்த ஜாதி தும்பிகிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க, நீ கண்ட மலர்களில் இந்த கூந்தலை போல் மனம் உண்டோ அப்படின்னு. அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு நுகர்வு சக்தி, ஒரு வாசத்தை உணர்ற சக்திங்கிறது ஒரு லிமிட்டில் தான் இருக்குது. இதே இது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம நாய்கள் வச்சுருக்காங்க, நிறையா போதைப் பொருள் கண்டுபிடிக்கிறாங்க. இதில் நம்ம ஏர்போர்ட்டு நிறைய இடத்துல இந்த வெடிகுண்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு நாய்கள் பயன்படுத்துகிறாங்க. இந்த நாய்களுடைய தன்மை நம்ம மூக்கில் உணர முடியாத வாசனையை கூட இந்த நாய்களுக்கு இருக்க அறிவினால் உணர முடிகிறது. அதே போல் எங்கேயோ எதுலேயோ ஒழிச்சு வச்சுருப்போம். ஒரு எலி கரெக்டாக அந்த நம்ம சாதாரண ஆளுனால கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் ஒரு எலி கண்டுபிடிச்சி போய் அந்த வாசனையை வச்சே போய் அந்த பொருள் எங்கே இருக்குன்னு போய் அதை கரெக்டாக கடிச்சிருது. அப்போ எலிக்கு இருக்க வாசனை நமக்கு இருக்கா? இல்லை. அப்போ நக்கீரர் என்ன வாதாடுறாருன்னா, வாசனையே இல்லைன்னு வாதாடுறாரு. அந்த வாசனை இல்லைன்னு வாதாடுறது மனிதர்களுக்கு சரி, மனிதர்களுடைய நுகர்வுத்தன்மைக்கு அது சரி. ஆனால்
இறைவன் படைத்த தும்பி என்று சொல்லக்கூடிய அந்த வண்டினத்திற்கு எந்த மலரில் எதிலெல்லாம் வாசனை இருக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை அந்த தும்பி இன வண்டுகளுக்கு உண்டு. அதனால அந்த வண்டுகளுடைய வாசனையுடைய தன்மையை நம்ம மனிதனுடைய வாசனையுடைய தன்மையோடு ஒப்பிடும்போது நமக்கு அந்த வாசனையை நுகரக்கூடிய தன்மை இல்லை என்பதனால்தான் அந்த தும்பி இன வண்டு கிட்ட போய் சாமி அதை கேட்பது போல அந்த பாடல் எழுதியிருக்காரு. அந்த தும்பி இன வண்டுக்கு மனிதரின் பெண்களின் தலையில் இருக்க கூந்தல்ல வாசனை இருக்கு, அதை உணரக்கூடிய தன்மை அந்த தும்பி இனத்து வண்டுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா மனிதன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது இல்லைன்றது வாதாடுறதுல தப்பு கிடையாது. ஆனா சாமி எதுக்கு அந்த வாசனை தெரியும்னு குறிப்பிட்டிருக்காரு? உயர்ந்த ஜாதி வண்டே என்று சொல்லியிருக்காரு. ஆனா இங்க அதை சித்தரிக்கும் போது நக்கீரர் சாமி ஏதோ தப்பான பாட்டு பாடின மாதிரி தான் பெற்ற அறிவுதான் பெரியது என்று தன் அறிவை முன்னிறுத்தி ஆணவத்தை முன்னிறுத்தி நக்கீரர் இறைவனே நீ செய்தது தப்பு என்று சுட்டி காட்டும் போது நக்கீரனுக்கு ஆணவ மலம் அதிகமாக இருக்கிறது. நான் என் அறிவு நான் படித்தது என்ற ஆணவ மலம் அதிகமாக இருப்பதை இறைவன் கருத்தில் கொண்டு நெற்றிக்கண்ணை திறந்து அந்த நக்கீரரை எரித்து அவரை இருக்கல இறைவன் எந்த உயிரையும் கொல்ற தன்மையே இறைவனுக்கு கிடையாது. ஏன்னா எல்லா உயிரும் எப்போதும் இறைவனோடு ஒன்றிதான் இருக்கும். இறைவன் அழித்ததாக சொல்லுவது எல்லாமே அதனுடைய ஆணவத்தை தான் அழிச்சிருக்கும். அப்ப இந்த நக்கீரனை தன் நெற்றிக்கண் என்ற ஞானக்கண் கொண்டு அந்த நக்கீரனை பார்க்கும்போது அவருடைய தூக்கி நிற்கக்கூடிய ஆணவ மலம் என்ற மாயா மலம் எரிந்து சாம்பலாகி மீண்டும் நக்கீரன் ஆணவமற்றவனாக நிர்வாணமானவனாக, அதாவது ஆணவ மலம் இல்லைன்னா இந்த ஆன்மாக்கள் நிர்வாண நிலைக்கு வந்துடும். அந்த நிர்வாண நிலைக்கு அவரை உயர்த்தி அவருக்கு ஞானோபதேசம் கொடுப்பதுதான் இந்த தருமிக்கு பொற்கிளி கொடுப்பதை வைத்து நக்கீரருக்கு ஆணவத்தை அழித்து அருளிய அந்த திருவிளையாடல் தான் தர்மிக்கு பொற்கிளி கொடுத்த திருவிளையாடல். அதனால வெறும் தர்மிக்கு பொற்கிளி கொடுத்த திருவிளையாடல் சாமியே தப்பி பண்ணதை சுட்டி காட்ட திருவிளையாடல்னு சொல்லி நம்மளை நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல ஏமாத்துறாங்க. ஆனா இறைவன் என்பவன் என்றும் தவறு செய்வதில்லை. அவன் எல்லாருக்கும் தவறாது செய்து கொண்டே இருக்கிறான். தவறு செய்பவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டு திருத்தி கொண்டிருக்கிறான். அதனால் எதற்கும் இறைவனை தவறு என்று சுட்டிக்காட்டக்கூடிய உங்கள் மனப்பான்மையை விடுங்கள். இறைவனை தவறு என்று நீங்கள் சுட்டிக்காட்ட உங்கள் ஆணவ மலம்தான் பெருகி கொண்டே இருக்கும். இந்த ஆணவ மலம் உங்களை மீண்டும் மீண்டும் பிறக்க வைத்து கொண்டே இருக்கும். அறிவல்ல சிவம், உணர்வே சிவம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க.